பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். என் அன்பு நாடாளுமன்ற உறவுகளுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு என்னுடைய சொந்தமான என்னுடைய உறவுகளை பார்ப்பதில் மிக மகிழ்ச்சி. கண்டிப்பாக குறிப்பாக எல்லோரு அமர்ந்திருக்கிற என் உறவுகள், ஒட்டுமொத்த உறவுகள் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக சொல்லியாகணும். நாங்கள்லாம் 90 காலகட்டங்களில் திருநெல்வேலியில் இதே மாதிரி அண்ணன் கலாதேசனோட பயணிக்கின்ற போது எந்த தொழில்களுமே மேடைய தயங்குவார்கள். ஆனால் இன்று காலம் மாறிவிட்டிருக்கிறது. எங்களுக்கும் இந்த தொழிலதிபர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரே உறவாக இருந்தாலும் வேறு வேறு வழிபாதைகள் எங்களை ஆக்கின்ற இடத்துல இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு வேலை ஏறியது மிக சந்தோஷமாக தருணமாக இருக்கிறது. உறவுல இந்த இடத்துல உங்கள கையில கண்டிப்பாக சொல்லுற எங்களுக்கு முன் இந்த 90 காலகட்டத்தில் இந்த சமுதாயம் எப்படி இருந்தது 90 காலகட்டங்கள் நமக்கு தெரியும். பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு ஒரு முன்னாடி நிற்கிறோம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு மனதில் ஒரு எண்ணம் ஓடுகிறது. நாங்கள் நிறைய இழப்பினை கொடுத்துதான் இந்த வேலையில் அமர்ந்திருக்கிறோம். குறிப்பாக என்னை வாழ வைத்து இந்த சமுதாயத்திற்கு இவருக்கு இடத்திற்கு பயிற்சி கொடுத்து அனுப்பிய என் அன்பன் குலசாமி கடத்தி செல்கிறார். சொத்துக்கள் அரசாங்கத்துக்கே உதவுகின்ற அளவிற்கு சொத்தை வைத்து தன் சமுதாயத்திற்காக எங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் என்ன நடக்கும் என்று உலகத்திற்கு அறிவித்து சென்ற என் அண்ணன் மாவீரர் வெங்கடேச பண்டியார். அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நாங்கள் எங்களோடு வாழ்ந்து மறைந்து சென்ற தொழில்முறையாக இருந்தாலும் பெரிய ஒரு ஈடுபாடையினுடைய அதிபர் அண்ணன் கவிஞர் அவர்கள். இதெல்லாம் அவர்கள் எதிர்த்து சொல்றேன்னா ஏதோ தெரியாமலோ கண்மூடித்தனமாக ஒரு ரவுடி இடத்திலேயோ நாங்கள் வந்த பாதை அல்ல இது. எனக்கும் எந்த பிரச்சனையும் யார்கிட்ட இருந்து வராமல் இருந்திருந்தால் நானும் கண்டிப்பாக நன்றாக படித்திருந்தால் ஒரு அதிகாரியாகவோ இல்லை படிப்பை தவறிவிட்டு இருந்தால் ஒரு தொழில்முறை கடை வைத்தோ பிழைப்பு நடத்தி கொண்டிருப்போம் வரவுகளை. ஆனால் அந்த சந்தர்ப்பம் அன்று இல்லை. குறிப்பாக என்னை தனிப்பட்ட முறையிலே என் மீது கை வைத்திருந்தால் விட்டு இருப்போம். ஆனால் எங்கள் உடம்பில் ஓடுகிறது நாடார் என்கின்ற ரத்தம். என்றோ எங்களால் விட்டு கொடுக்க முடியாது. உறவுல இடத்துல நிகழ்ச்சி வெறும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி. குறிப்பாக பெரியகுளம் வந்தோடி அவர்கள் இடத்துல சுரேஷ் கண்பல மாதிரி சொல்லலாம் வேண்டோம். கிட்டத்தட்ட இந்த வாழ்க்கை என்னோடு 36 வருஷம் போராட்ட வாழ்க்கை. பல முறை சிறை, பல போராட்டங்கள், எதிரிகளின் பகை. உங்களோடு நான் இத்தனை வருஷம் தாண்டி உயிரோடு பேசிக்கொண்டு ஒரு பெரிய அதிசயமான நிகழ்வு தான். இத்தனை வருடங்கள் காலம் தாண்டி விட்டது. ஆனால் எதையும் தாண்டி கொண்டு இடத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். என்னை என் உயிரை விட எனக்கு என் சமுதாயம் முக்கியம். எங்கெங்கோ செல்றோம்,
எந்த ஊருக்கெல்லாம் சென்றோம், போற இடமெல்லாம் என் உறவுகள் அவ்வளவு அன்போட பார்த்துக்கிறாங்க. இதை விட எனக்கு வேறு ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த அந்தோனியர்களும் அதே மாதிரி தான். ஆணைக்குரிய கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருடங்களுக்கு முன்னாடி கூட்டத்திலிருந்து நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது திடீரென்று ஏதோ ஒரு கருத்தை இன்றைக்கு சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கையில் எப்படி இருந்தா டிசிப்ளினா இருக்கணும், எப்படி நல்லா இருக்கணுங்கிற மாதிரி சின்ன அந்த கூட்டத்தில் ஒரு அறிவுரை கொடுத்தா, நான் சொன்ன மாதிரி எங்களோட வாழ்க்கை இதில் தந்தப்பட்டது ஒரு பெரிய போராட்ட வாழ்க்கை. ஆனால் இந்த அந்தோணி அந்த என்பவருக்கு எந்த தொடர்பும் எங்களோட கிடையாது. போராட்ட வாழ்க்கைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. வெளிநாடுகளில் தன் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் எவ்வளோடும் பயணித்ததற்கு அவருக்கு கிடைத்ததெல்லாம் பிரச்சனை 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 தான். அவர்கள் குடும்பத்துக்கு தொந்தரவு, அவர் மீது வழக்கு, பல தியாகங்களை கடந்துதான் இன்றைக்கும் அவர் நீங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல கண்காணித்துக் கொண்டிருக்கிற காவல்துறைக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களை வேணா விட்டுருங்க, எங்களை வேணா என்ன செஞ்சுருக்க. அவர் பொதுவாக்கிற எல்லோருக்கும் உதவி செய்கின்ற இடத்துல ஒருத்தருக்கு முன்மாதிரியாக இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. உறவுல இளைஞர்களை கண்டிப்பாக நீங்க பாருங்க, இவ்வளவு பெரிய நலத்திட்டம், ஆனால் இந்த எதிர்பார்ப்பும் இல்லை. மிகப்பெரிய ஒரு நல்ல செயல் செய்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நான் இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருந்தேன். நிறைய இளைஞர்கள் உற்சாகமாக வந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரே விஷயத்தை சொல்றேன், என்னை தயவு செய்து என்னை யாரும் ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அது நல்லதல்ல. என்னை பார்த்தவார்கள், நான் உங்களை பார்க்கிறேன். ஆனால் உங்களுக்கான படிப்பு, உங்களுக்கான வேலை, உங்களுக்கான குடும்பம் எதையும் கைவிட்டாதீங்க. வழி மாறி எங்களை ஃபாலோ பண்ணாதீங்க, அது நல்லதல்ல. ஏனென்றால் நம்மளுடைய காலகட்டத்தின் வாயிலாக நாங்கள் இந்த பாதைக்கு தள்ளப்பட்டோம். எவ்வளவு இழந்து போகிறது எனக்கு தெரியும். நாளை விடிந்தால்தான் என் உயிருக்கு உத்தரவாதம். தயவு செய்து இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல எந்த சமுதாயம் வந்தாலும் சரி, நான் சொல்ற ஒரே வார்த்தை, இன்னைக்கு நெல்லை மாவட்டம் ஒரு அருமையான சூழல் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா சமுதாயமும் ஒரு இன உணர்வோடு சமூக உணர்வோடு பழகி வாரோம். இந்த சூழல் இப்படி நீடிக்க வேண்டும். ஆகவே இளைஞர்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாலும் சேர்ந்தாலும் சரி, எங்களை மாதிரி ஆட்களை ஆதரிக்காதீங்க தயவு செய்து. அதுதான் உண்மை. ஏன்னா உங்களுடைய கைத்தட்டை பார்த்தோ, உங்களுடைய உற்சாகத்தை பார்த்தோ நான் ரசிக்க மாட்டேன். கண்டிப்பாக இந்த சூழல் மாற வேண்டும். இந்த மாவட்டம் ஒரு கல்வி நிறைந்த ஸ்தாபனங்களை கொண்டது. குறிப்பாக என் நாடார் உறவுகள் எந்த இடத்துல விட்டாலும் முன்னேறி வரக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. ஆக உங்களுக்கு தேவை படிப்பு, தொழில் செய்யுங்க, நல்லா படிங்க. இதை தாண்டி எந்த சாதி வன்மத்தோடும் யாரும் தொடர்பு வைக்க வேண்டாங்கிறது தான் இந்த நேரத்தினுடைய அறிவுரையாக இருக்கும். கஷ்டங்கள் எங்களோடு போகட்டும். ஏனென்றால் நானும் பயணித்த பாதையில இன்னைக்கு அவர்கள் விட்டு சென்ற ஒரு துணிதான் நானும் ஏதோ உயிரோடு நடமாடிக் கொண்டிருக்கிறோம். பகை என்றைக்கும் மாறாது. ஆகவே உணர்வுகளை உங்களை எல்லாம் தூண்டிவிட்டோ, உங்களை கைத்தட்டி ரசிக்கிற இடத்துலையோ நான் இல்லை. எங்கள் வாழ்க்கை, என் சமுதாயத்துக்கு என்ன பாதுகாப்பு வேண்டுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால குறிப்பாக எங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இந்த நாடார் சமுதாயம் மிக வலிமையான சமுதாயம். அதை விட உண்மையாக உழைக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமுதாயம். எனக்கு எப்பவுமே கேட்கிற மாதிரி எனக்கு ஒன்றே ஒன்றுதான், என் வியாபாரிகள் வணிகம் செய்கின்ற என் நாடார் உறவுகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் சம்பாதிக்கின்ற பணத்தை யாரும் மிரட்டக்கூடாது. அதை தாண்டி இந்த போலி காதல், போலி தனமாக சுற்றுகிற இந்த இளைஞர்கள் என் சகோதரிகள் பக்கம் வரக்கூடாது. கண்டிப்பாக இது நாங்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கண்டிப்பா இந்த இடத்துல உங்களையெல்லாம் சந்திச்ச சந்தோஷம். என்ன
குறிப்பா வரவங்களாம் என்னையே பேசுவாங்க, என்ன நீ முன்னிலைப்படுத்தி பேசுவாங்க. அப்படி இல்லை, இப்ப நான் சமுதாயத்தில் பிறந்தாலும் எல்லோரும் ஏதோ வழியில் இருந்தாலும் அவரவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏதோ செய்து கொண்டிருந்தான் இருக்கிறார்கள். புகழ் முக்கியமல்ல, நம்மளுக்கு தெரிந்த ஒரே புகழ் ஐயா காமராஜர் தான். அவர்களை பின்பற்றுங்க, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை இவ்வளவு பெரிய திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு அண்ணன் அந்தோணி நாடார் அவர்களுக்கு ஏதோ பொறுப்பில் மட்டும்தான் நான் தலைமையில் இருக்கிற ஒன்று அந்த எல்லாம் செயல்படுத்துகிறது. இந்த நாடார் என்கின்ற ஒற்றை வரியை சுமந்து கொண்டு வருகின்ற என் அன்பு போர்படை தளபதி அவர்கள் தான். குறிப்பாக விருதுநகர் தினேசனாக இருக்கட்டும், கார்த்திகனாக இருக்கட்டும், தாமரக்கண்ணனாக இருக்கட்டும், பரமசிவனாக இருக்கட்டும், இவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதன் வாயிலாக உலகத்தில் வாழ்கின்ற, எங்கு இருந்தாலும் என் இனத்தை வாழ்கின்ற குடும்பத்தில் நானும் ஒருவன் தான். எனக்கு இந்த வேலை பேசி அலங்கார பேசலாம் தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் நாடார் நாடார் நாடார். நாமளும் நல்லா இருப்போம், எல்லாரையும் நல்லா வாழ வைப்போம். இதுதான் நாடாரின் எல்லோட்டமாக இருக்கும். ஆகவே இந்த தொலைபேசி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் இந்த இடத்துல நான் சொல்றேன், ரொம்ப மிஸ் பண்றேன். என் நாடார் உறவுகளை ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க இருந்தாலும் என் துணசாமி கராட்டேஸ்வரினால அதையெல்லாம் தாண்டி எந்த விமர்சனமும் இல்லாம வந்திருக்கின்ற ஒட்டுமொத்த, குறிப்பாக நீங்க மோகன்லாம் சொல்லணும், அண்டை மாநிலம் நம்மளால நெல்லை மாவட்டம், ஈரோடு மாவட்டம் வந்திருக்கோம். அண்டை மாநிலத்திலிருந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய சமுதாயத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இழப்பட்டுதான் அவர்களை இணைக்கிறது. சொந்த ஊர்ல தொழில் வச்சிருக்காங்க. என்னோட நாடார் ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா தொழில் பாதிக்கும். ஆனா அதையெல்லாம் விட்டுவிட்டு யார் நாடாக இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாம் அவர்களாக இருக்கட்டும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. வாழ்ந்தோம் மறைந்தோம் என்பதை விட நாடாராக பிறந்தோம், நாடாராக மடிவோம் என்பதுதான் எல்லாம் இந்த நேரத்தை சந்தித்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் வீட்டு உறவாக என் நாடார் உறவுகளிலிருந்து குறிப்பாக என்னை வாழ வைக்கின்ற என் நாடார் ரத்த உறவு இளைஞர்களுக்காக நான் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த